வினோத் ராய் என்ற அதிகாரி 1,76,000 கோடி என்றார். அம்மையார் ஜெயலலிதா அது என்ன சொச்சம் பேட்டா கம்பெனி மாதிரி. அதே வினோத் ராய்ன்றது ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நாம ஒரு பைத்தியக்காரன் தான் அவன். அந்தாலும் ஒரு பைத்தியக்காரன் இப்போ சொல்றேன். ஒரு பல வருடங்களுக்கு முன்னால ஒரு பேட்டியில நீங்க சொன்னீங்க. இருங்க, பைத்தியக்காரன் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா 30,000 கோடி நஷ்டம். அப்படிதான் சிபிஐ வழக்கு. 30,000 கோடி இழப்பு. இதுதான் சிபிஐ வழக்கு. ஆனா வினோத் ராய் அவர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அவரை கூப்பிடுது, வாங்கன்னு கூப்பிடுது. 1,76,000 கோடி கணக்கு சொல்லுங்கன்னு அவர் கணக்கே தெரியலங்க. என்னென்னவோ கணக்க போட்டு அவர் என்ன கணக்கு போட்டாலும் 1,00,000க்குள்ளதான் வருது. நீ எப்படிங்க 1,00,000 ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்ட்டு வந்துட்டாரு. அதுக்காக பிஜேபி அவருக்கு உயர்ந்த பதவியெல்லாம் கொடுத்தது. அவர் பிஜேபி கைக்கூலியாக மாறிதான் இதை சொன்னாரு. அவர் ஏன் பைத்தியக்காரன் சொன்னா, அவரை கூப்பிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல கேட்டபோது அதனுடைய தலைவராக இருந்த பிஜி சாக்கோ அவர்கள் வெளியில வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை, வினோத் ராய் என்ன சொன்னார், அவர் கிடக்கிறா பைத்தியக்காரன் ஏதேதோ உளர்றான்னு சொல்லிட்டு போனார். அதை தான் நான் சொன்னேன். அப்படிப்பட்ட உணர்னது அந்த தொகை இருக்கு இல்லையா, 1,70,000 கோடி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஊழல் வழக்குனால தான் பேர் கெட்டு போய் காங்கிரஸ் ஆட்சி இழந்தது இல்லையா? கண்டிப்பா சந்தேகமே கிடையாது. அதான மக்கள் மத்தியில் ஈடுபட்டது. அதாவதுங்க, இந்தியாவில் படித்தறிஞர்கள் 65% பேர் இருக்காங்க. அவன் என்ன நினைக்கிறான், உலகத்தில் என்னுடைய அருமை தலைவன் ராஜீவ்காந்தி கண்டுபிடித்ததை அந்த செல்ஃபோனை கையில் வச்சுட்டு உலகத்தை உள்ளங்கையில் பார்க்குறான். ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஆளுகிறார்கள், ஊழல் இல்லாத ஆட்சி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டிலே மருத்துவம் இலவசம், எல்லாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை. ஏன் நம் நாட்டிலே ஊழல் அதிகரித்திருக்கிறது? அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவன் என்ன வினோத் ராய் 1,76,000 கோடி சொல்றது, நான் சொல்ற 1,80,000 கோடின்னாங்க அந்த அம்மா. எல்லாம் அவங்கவுங்க மனசு போன போக்கில் அந்த ஊழலை. ஆனா சிபிஐ மட்டும்தான் அது ஒரு சாதாரண ஒரு பேச்சு மாதிரி மாறிடுச்சு. அதை நீங்க உணர்ந்தீங்களா? அந்த காலகட்டங்களில் பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு 1,80,000 கோடி வீட்டில் வச்சுருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சது அந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணமே. அப்போது அந்த தோல்விக்கு காரணம் அதுதானே, நீங்கள் தானே காரணம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எண்ணி பாருங்கள். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் காரணம் இல்லை, அதை நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் காரணம் சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள்.